இந்த மனுஷங்க மத்தியில் மனுஷனாக வாழ்கிறதுக்கும் துயரங்கள் வந்தாலும் வீழ்ந்து விடாமல் இருக்கிறதும் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த மனுஷங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க? வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஏன் இந்த மனுஷங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க. இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, எல்லாத்த பற்றியும் நான் சொல்லலைங்க, ஏதோ ஒரு சிலரை பற்றி தான் நான் சொல்கிறேன். இந்த மனுஷங்க மத்தியில் மனுஷங்களாக வாழ்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குதுங்க. அதுக்காகத்தான் என்னை சுற்றியும் நான் 2 விதமான மனுஷங்களை பார்க்குறேன். ஒன்று, தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட சுயநலத்தை கூட கவனிக்காத எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விருப்பு இல்லாதவங்களை பார்க்குறேன். அதாவது தன்னுடைய ஆசைகளை கூட நிறைவேற்றிக்காமல், எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றிக்காமல் மற்றவங்களுக்காகவே வாழ்கிற சிலரையும் பார்க்குறேன். அந்த மாதிரி மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்கள துரோகம்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் எப்படி நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குதோ சுதந்திரமாக, அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த சுயநலவாதிகள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க சுதந்திரமாக இருந்துக்கிறாங்க, ஆனால் மற்றவங்கள கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க. அது புரிஞ்சுதான் மற்றவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா, இல்லை தெரியாமையே அதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இப்படி தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு மற்றவங்களோட ஒரு விருப்புலையும் ஆசைகளையும் மற்றவங்களோட சுதந்திரத்துலையும் தலையிடுறவங்களை பற்றி தாங்க நான் பேசுகிறேன். அவங்கள பற்றி தான் நான் சொல்கிறேன். ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணி யாராவது ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முழிச்சுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாச்சும் செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கிட்ட சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. அதுக்காகத்தான், ஒரு விழிப்புணர்வுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம எந்தவித ஆசையுமே இல்லாமல் வாழ்கிறதுக்கு நாம் ஒன்றும் புத்தர் கிடையாது. அப்படி நீங்கள் எந்த விதமான ஆசையுமே அந்த விதமான ஆசைபாசம் இல்லாமல் இருந்தாலும் உங்களை புத்தர்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அவங்கவங்க தேவைகளுக்கு அவங்கவங்க உங்களை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளவுதான். அதுக்காகவா நம்ம இங்கே பிறந்தோம்? நம்மளோட ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்தா போதும். அதனால தான் கொஞ்சம் சுயநலமாகவே இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆளுக கிடைச்சாங்க அப்படின்னா விடவே மாட்டாங்க. எந்த வித ஆசவாசமும் இல்லாதவங்கள ஒரு வழி அவங்களுக்கு தேவை என்னமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு சுயநலமில்லாத அந்த நல்ல மனிதர்களை கைவிட்டுறாங்க, துரோகம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தாங்க நான் பார்க்குறேன். அதனால் இந்த மாதிரி யாருக்குமே துரோகம் பண்ணாத இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்காக கொஞ்சம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. வாழ்ந்துட்டு போயிருங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்து உங்களோட ஆசாபாசங்களையும் உங்களை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. அதைத்தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யாரையுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விடாதீங்க. உங்கள் சந்தோஷத்தை உங்கள் கைக்குள்ளேயே வச்சுருங்க. யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தடை பண்ணுறவங்க யாரும் உங்களுக்கானவங்களாக இருக்க முடியாது. அந்த மாதிரி மனுஷங்களை விலக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கையிலிருந்தே விலக்கிடுங்க. அப்படி விளக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவங்கள மைண்டில் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி மனுஷங்கிட்ட இருந்து விலகி நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக தனிமைப்படுத்தப்படுவீங்க. அப்படி நீங்கள் தனிமைப்படுத்தப்படும்போது அவங்களுக்காக வருந்தாதீங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் உங்களுக்கானவங்க உங்களை தேடியே வருவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆளுகளை நீங்கள் விலக்குனீங்க, ஒதுக்குனீங்க அப்படின்னா தான் உங்கள் கூட இருக்கிறதுக்கு தகுதியானவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட இருந்து விலகியே இருங்க. உங்களோட சந்தோஷத்தை என்றைக்குமே இழந்துடாதீங்க. மற்றவங்களை போலவே எல்லா மனுஷங்களுமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியானவங்க தான். ஆனால் இந்த சுயநலவாதிகள் ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல.
தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெளியில் அவங்க எல்லாத்தையுமே இந்த உலகத்தையே கட்டி காப்பாற்றுற மாதிரி அப்படி ஒரு ஆக்டிங்கை விட்டுடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேங்க. நம்மளோட சேனலோட நோக்கமே ஒரு சில மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. நம்ம மனுஷங்களாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி மனுஷங்கள்கிட்ட இருந்து மனுஷங்களாக வாழ்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி மனிதர்களுக்கும் மத்தியில் மனுஷங்களாக வாழ்கிற சில நல்ல மனிதர்களுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.